அவர் பெருந்தலைவர் என்ன பேசினார் என்று அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அப்படி ஒருவேளை பேசி இருந்தாலும் இப்படி பொது வெளியில் பேசுவது பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு இழுக்கு தேடி தருவதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர் மிகவும் சிறந்த பேச்சாளர். ஏன் இப்படி சில இடங்களில் தடுமாறுகிறார் என்று தெரியவில்லை. இந்த தடுமாற்றம் வேற ஒரு விஷயத்தில் வரலாம், பெருந்தலைவர் விஷயத்தில் வரவே கூடாது. ஆனால் இதெல்லாம் என்ன ஆதாரத்தோடு பேசுகிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. இனிவரும் காலங்களில் திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு முறைக்கு பல முறை அவர் யோசித்து பேச வேண்டும். பெருந்தலைவர் என்று இமயமலையை போல் உயர்ந்து நிற்பவர். அவர் பேருக்கும் புகழுக்கும் எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படுத்தக்கூடாது. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அவர் தவறாக அப்படி பேசி, நான் இன்னும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை, தவறாக பேசியிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைவரும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் எப்படி அவர் இது மாதிரி எல்லாம் பேசலாம் என்று பதிவு செய்து கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார்கள். இனிவரும் காலங்களில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசும்பொழுது அவர் அளந்து பேச வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.